நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது, நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம்னு நம்ம நிறையா அந்த தப்பை பண்ணுறோம். அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. ஹாய் மக்களே, நான் தான் அவங்க மெயின்லோஷினி ராஜா, சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சி ஜிராமி திருச்சியில் ரூஃபிங் ஷீட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். மதுரையில் மேலூர்னு ஒரு கிராமத்தில் கார்த்தின்னு ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். அவர் படிச்சுட்டு இருக்கும் போது நைட்டு கரண்ட் போயிடுது. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அப்படி இது மாதிரி கரண்ட் இல்லைம்மா, நான் இப்படிமா படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, வா தம்பி பக்கத்து மண்டபத்தில் தான் எனக்கு வேலை இருக்குது, அங்கே வேணால் வந்து படின்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா மழை மாதிரி குமிஞ்சிருக்கு வெங்காயம். அத்தனையும் அவங்களே ஒரு ஆளே வெட்டணும். கேட்குறான், இத்தனையும் நீதாம்மா பண்ணணும், எப்படிமா தாங்குவேன், கண்ணு எரியுதுமா, 5 நிமிஷம்னால உட்கார முடியல, மூக்கெல்லாம் ஒழுகுது, தலையெல்லாம் வலிக்குது, எப்படிமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டணும். அவங்க அம்மா ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே உனக்காக தான்ப்பா, நீ நல்லா படிச்சிருக்க, நம்ம குடும்பத்தை பார்த்துட மாட்டியா, அந்த ஒரு நம்பிக்கையில் தான்ப்பா. அவங்க அம்மா சொன்னேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான். எல்லாத்துலேயும் அவன் தான் முதலிடம். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு, ஐஐடியில் சென்னையிலேயே அவனுக்கு வேலை கிடைக்கிது. ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது வேறு எந்த மிஷினும் இல்லை, வெங்காயம் வெட்டுற மிஷின் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க கேட்குறாங்க, பேட்டன் ரைட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இது எங்கள் அம்மாக்காகையும் என்னோட தாய் நாட்டுக்காகையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க பெரிய ஆள் ஆகுங்க, நல்லா சாதிக்குங்க. பசங்களை சொல்லி வளங்க, கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா வீட்லேயும் ஒரு கார்த்தி இருப்பான். தேங்க்யூ.